வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருக்குறங்காடு துறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழ் 879வது பாடல். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் சேரும். இந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதர் முருகன் அணிஞ்சிருக்கிற அணிகலன்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்லுவாரு. அதை மனக்கண்ணில் கொண்டு வந்து கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். அலங்கார முடி கிரண திரண்டாறு முகத்தழகிற்கு அசைந்தாடு குழை கவச திரள் தோளும் அளந்தாம மணி திரளை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்த ஆழி பனைக்கடக சுடர்வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கு ஓசை மிகுத்து அதிர சிவந்தேரி மணத்த மலர் புனைப்பாதம் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தனன நிறந்தோறும் நடிப்பது மட்புகழ்வேனோ இளங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி எழற்புகையிட்டு இளந்தாது மலத்திருவை சிறைமீளும் இளங்கால முகில் கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து இருங்கான நடக்கும் அவற்கு இனியோனே புலங்கோடு படைத்த சுர பெருஞ்சேனை அளிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கு அயிலை தொடும் வீரா கொழுங்காவின் மலர் பொழிலிற் கரும்பாலை புணர்க்குமிசை குரங்காடு துறை குமர பெருமாளே. இந்த திருப்புகழுக்குரிய பொருளை பார்க்கலாம். அலங்கார முடி அப்படின்னா நல்ல அலங்காரமாக நிறைய நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் இருக்கக்கூடிய கிரீடமும் கிரண திரண்டாறு முகத்தழகிற்கு அதாவது சூரியனுடைய ஒளிக்கற்றுகள் போல அதீத ஒளி பொருந்திய ஆரி முக அழகிற்கு அசைந்தாடு குழை அப்படின்னா அந்த முக அழகுக்கு ஏத்த மாதிரி அவருடைய காதுகள்ல குண்டலங்கள் அழகா அசைந்தாடுதான். கவச திரள் தோளும் அளந்தாம அவருடைய கவசம் அணிந்த திரண்ட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோள்கள்ல போதுமான அளவுக்கு நிறைய பூ மாலைகள்லாம் சூடி இருக்காராம். மணித்திரளை புரண்டாட அந்த தோள்கள்ல ரத்தினத்தால உருவாக்கப்பட்ட மாலைகள், அந்த மாலைகள் எல்லாம் அப்படியே வரிசையா புரண்டு ஆடுதான். நிறைத்த கரத்து அணிந்த ஆழி அவருடைய கரங்கள்ல எல்லா விரல்கள்லயுமே ஆழி அப்படிங்கிறது மோதிரங்கள், அதுல எல்லா விரல்கள்லயுமே மோதிரங்கள் அணிஞ்சிருக்காராம். வனைக்கடக சுடர்வேலும் கடகம் அப்படிங்கிற வீர கடகத்தையும் அணிஞ்சிருக்காராம். சுடர்வேலும் அப்படின்னா சுடர் போன்ற ஒளி வீசக்கூடிய வேலையும் கைகள்ல வச்சிருக்காராம். சிலம்போடு மணிச்சுருதி சலங்கு சிலம்பு அணிந்திருக்க பாதங்கள், அதோட மணிச்சுருதி சலங்கு அப்படின்னா சலங்கையும் அணிஞ்சிருக்காராம். அந்த சலங்கையோட ஒளி கேட்கறதுக்கு எப்படி இருக்கான், வேதங்கள் எல்லாமே முழங்குற மாதிரி இருக்கான். ஓசை மிகுத்து அதிர இந்த சிலம்பும் சலங்கும் ரெண்டுமே ஓசை அதிகமா கொடுத்து அந்த பாதங்கள் அதிருதா. எதுக்காக அதிருது அப்படின்னா தாளத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப அவரு நடனம் ஆடுறாராம். சிவந்தேரி மணத்த மலர் புனைப்பாதம் அந்த பாதங்கள் ரொம்ப சிவந்த நிறத்துல இருக்காமா. அதோட மனம் நிறைந்த மலர்கள் எல்லாம் அவருடைய பாதங்கள்ல சூடி இருக்குதான். அந்த பாதங்கள் நடனம் ஆட துவங்குது. என்ன மாதிரி தாளத்தோட அவர் ஆடுறாரு அப்படின்னா திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தனன அப்படிங்கிற தாளத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய பாதங்கள் ரொம்ப அழகா நடனம் ஆடுதான். இப்போ அவரை பத்தி தினந்தோறும் நடிப்பதும் மட்புகழ்வேனோ அப்படின்னா நீ தினம்தோறும் இந்த மாதிரி அழகா நடனம் ஆடுறல்லப்பா, இத பத்தி நான் புகழ்ந்து உன்னை துதிக்க மாட்டேனா. இலங்கேசர் வனத்துள் இலங்கை அரசனாகிய ராவணனுடைய அசோக வனத்தில் வனக்குரங்கேவி அழற்புகையிட்டு அங்க ஆஞ்சநேயர் அந்த அசோகவனத்துக்குள்ள நுழையிறாரா. அதுக்கப்புறம் ராவணனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு இலங்கை முழுக்க நெருப்பு வச்சுட்டு வராரு இல்லையா, அதை குறிப்பிட்டாரு. இளந்தாது மலத்திருவை சிறை மீளும் அப்படின்னா இளமையான மகரந்தம் நிறைந்த செந்தாமரை மலர், அந்த மலர் மேல அமர்ந்திருக்கக்கூடிய லட்சுமியை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவரும். இளங்கால முகில் அப்படின்னா இளமையானவரா, அதே நேரம் கருமை நிறைந்த மேகத்தை போன்ற நிறம் கொண்டவராம். கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து கடுமை நிறைந்த அவருடைய அம்பையும் வளைந்து அவருடைய வில்லை அவருடைய கரங்களில் எடுத்து இருங்கான நடக்கும் அவருக்கு இனியோனே. இருண்ட கானகத்துல 14 வருடங்கள் நடந்தார் இல்லையா, அந்த ஸ்ரீராமர் அதாவது திருமாலுக்கு இனிமையான மனதிற்கு பிடித்தமானவனே. குளங்கோடு படைத்த சுரப்பெருஞ்சேனை அளிக்க அப்படின்னா நல்ல குல பலமும் படை வீரர்களோட பலமும் கொண்ட பெரிய சேனையை கொண்ட அசுரர்களை எல்லாத்தையும் அழிப்பதற்காக முனை கொடுந்தார் வேட்கு அயிலை தொடும் வீரா அப்படின்னா ஒளி பொருந்திய வேலை அவரோட கைகளை தொடுறாராம். என்ன மாதிரி வேலைகள் செய்யுது அப்படின்னா போர்க்களத்துல ரொம்ப கூர்மையானதாக கொடுமையானதாக இருக்கக்கூடியதா இருக்கான். ஏன்னா அசுரர்களை அழிக்கிறதுக்காக. கொழுங்காவின் மலர் பொழிற் கரும்பாலை புணர்க்கும் இசை அப்படின்னா இவர் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இந்த திருக்குறங்காடு துறை இந்த ஊரோட சிறப்பு அந்த குறிப்பிடுறாரு. இந்த ஊர்ல செழிப்பா இருக்கக்கூடிய சோலைகள் நிறைஞ்சிருக்கான், மலர் நிறைஞ்ச பூங்காக்களும் இருக்கான், அதே மாதிரி கரும்பு ஆலைகளும் இங்க இருக்கான். இதனுடைய சப்தங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம்
எல்லாமே அங்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஊரா குரங்காடு துறைக்கு குமர பெருமாளே அப்படின்னா இத்தகைய சிறப்பு பொருந்திய திருக்குரங்காடு துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குமர பெருமாளே. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பத்தி தான் அவர் பாடியிருக்காரு அப்படின்னாலும் இந்த தளத்தோட சில சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கலாம். இது பெரும்பாலும் சிவன் சம்பந்தப்பட்ட தகவல்களா தான் இருக்கும். இந்த தளத்துக்கு திருக்குரங்காடுதுறை அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா சுக்ரீவன் வாலிக்கு பயந்து இந்த இடத்துல தஞ்சம் அடைஞ்சதாகவும் அவரை இங்க இருக்க சிவபெருமான் காப்பாத்தினதுனாலையும் இந்த தளத்துக்கு திருக்குரங்காடுதுறை அப்படிங்கிற பேர் கிடைச்சது. சுக்ரீவனை தேடிக்கிட்டு வாலி இந்த இடத்துக்கு வரான். அப்போ அவருடைய மனைவியும் இங்க இருக்க சிவனை தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ சிவன் சுக்ரீவனை அன்னப்பறவையாகவும் அவருடைய மனைவிய பவளமல்லி மரமாகவும் மாத்துறாரு. அதனால வாலி அங்க தேடி பார்த்துட்டு சுக்ரீவன் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறான். அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுனால சிவபெருமானுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் அம்பாளுக்கு பவளக்கொடி அம்மன் அப்படிங்கிற பேரும் அமைஞ்சது. இந்த தளத்துல தான் சுக்ரீவனுடைய மனைவிக்கு பவளக்குடி மரமா உருவம் கிடைச்சது. இந்த தளத்துடைய தல விருட்சம் பவளக்குடி மரம் தான். அதோட இந்த தளத்தை ஆடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிதம்பரத்துல சிவபெருமானுடைய நடனத்தை முனிவர்கள் பார்த்தாங்க. ஆனா அகத்தியருக்கு தான் அந்த நடனத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. இந்த தளத்துல சிவபெருமான வணங்கி தவம் பண்றாரு. அதனுடைய பலனா சிவன் அவருக்கு இங்க நடன கோலத்தை காட்டி அருள்றார். அதனாலையும் இந்த தளத்துக்கு ஆடுதுறை அப்படிங்கிற பேரும் கிடைச்சது. அதோட அனுமனும் ஒரு முறை தான் இழந்த இசை ஞானத்தை இந்த இடத்துல தவம் பண்ணி சிவனை நோக்கி தவம் பண்ணி தான் பெற்றாராம். அதாவது ஒரு முறை அனுமன் கைலாயத்துல தன்னை மறந்து இசை கருவியை இசைச்சிட்டு இருந்தாராம். அந்த இடத்துக்கு வந்த நாரதர் அந்த இசையில மயங்கி அப்படியே அவர் கையில இருந்த இசை கருவியான மகதி அப்படியே வச்சுட்டு பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாராம். அனுமனுடைய இசையினால பனிமலையை உருகிட அவருடைய இசைக்கருவியான மகதியும் அந்த பனிமலைக்கு அடியிலே போயிருச்சு. கொஞ்ச நேரத்துல சுயநினைவுக்கு வந்த நாரதர் அதனால கோவப்பட்ட ஆஞ்சநேயருக்கு அவருடைய இசை ஞானத்தை மறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்கிறாரு. அந்த சாபம் தீரவே அவர் இங்க தவம் பண்ணாராம். இந்த தளத்துல இருக்க சிவனையும் பார்வதியும் வணங்குறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படும். தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தளத்துல இருக்கக்கூடிய சிவனையும் சூரியனையும் சனியும் வணங்கலாம். சித்திரை மாதம் 5, 6, 7 தேதிகள்ல சூரிய கதிர்கள் இந்த தளத்துல சிவன் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்துல பட்டு சிவன் மேல பிரதிபலிக்குது. அரதத்தர் அப்படிங்கிறவரு கஞ்சனூர்ல இருக்காரு. அவரு வைணவ பக்தர். ஆனா சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல அதீத பக்தி கொண்டவரா இருந்தாரு. கஞ்சனூர்ல இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவருக்கு சிவஞானமும் கிடைச்சது. அவரு தன்னுடைய சிவ தத்துவத்தை என்ன மாதிரி ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னா பழுக்க காய்ச்சின இரும்பு முக்காலி மேல ஏறி நின்று அதை ஸ்தாபனம் பண்ணிருக்காரு. இவர் ஒவ்வொரு நாளுமே கஞ்சனூர், திருக்கோடிக்கா, திருவாலங்காடு, திருவாவடுதுறை, ஆடுதுறை, திருமங்கலக்குடி, திருமாந்துறை இந்த 7 தலங்கள்ல இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாரு. ஒரு முறை அந்த மாதிரி போறப்ப மழை ரொம்ப அதிகமா பெய்தது, இருளும் சூழ்ந்தது. அதனால அவருக்கு வழி தெரியாம தவிச்சு நிக்கிறாரு. அப்போ சிவன் அந்தன வடிவத்துல அவருக்கு அவரோட வீடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்தாராம். அதே மாதிரி இன்னொரு வைணவ பெண், அவங்க திருமங்கலக்குடியை சேர்ந்தவங்க, ஆபத் சகாயேஸ்வரர் மேல ரொம்ப அதீத அன்பு கொண்டவங்க. நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தவங்க ஆவடுதுறையில இருக்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள காவிரி ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. ஓட காரணம் இல்ல, ஊர் போறதுக்கான வழியும் தெரியாம பிரசவ வேதனையோட அவங்க திரும்ப ஆலயத்தை வந்தடைறாங்க. அதோட ஆபத் சகாயேஸ்வரர் மனமுருகி வேண்ட தாயுமானவரா சிவனே வர்றாரு. அவங்களுக்கு பிரசவம் பாக்குறாரு. அதோட அவங்களுடைய ஊரான திருமங்கலக்குடிக்கு போய் அவங்க பெற்றோர்கிட்ட சிவபிரசவம் ஆச்சு அப்படிங்கறதையும் சொல்லி தாயும் சரி நல்லா இருக்காங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டதுக்கு மருத்துவக்குடி அப்படின்னு சொன்னாராம்.